ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை காத்து இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நம்மை காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நீங்கள் நானும் இந்த மாதத்தை கண்டிருக்கிறோம். ஆமென். இந்த நன்றியுள்ள இருதயத்தோடு நீங்கள் நானும் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு சபையாய் நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். எல்லாருடைய முகங்களையும் பார்க்க முடியுதுனால ஹல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம். ஆமென். சபையில் உட்கார இடம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் அடுத்த இடத்துக்கு நம்ம கடந்து போக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம விசுவாசத்தின் வார்த்தைகளை நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் அதை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் நம்ம ஏற்கனவே திட்டமிட்டபடி ரொம்ப சூப்பராக செவ்வாய்க்கிழமை ஜெப கூட்டம், வெள்ளிக்கிழமை வேத பாட வகுப்பு போய்கிட்டு இருக்குது. நிறைய பேர் வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமென். அதனால் யாராவது ஃப்ரீயாக வீட்டில் இருந்தீங்க, அந்த மாதிரி ஏதாவது வேலை இல்லை எனக்கு, நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து இங்கே ஓடி வந்துடுங்க. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார். போன வாரம் பைபிள் ஸ்டடியில் என்ன பேசணும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன நம்ம படித்தோம்? ஆசரிப்பு கூடாரம் இல்லையா, டேபர்நாக்கிளை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். அதில் இருக்கிற குணாதிசயங்கள், அதில் கர்த்தர் எப்படிலாம் அதை ஏற்படுத்தி வைத்திருந்தார், அவர் ரொம்ப பெரியவர் அப்படிங்கிறத எவ்விதமாக காட்டியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். ஆமென். அதனால் பைபிள் ஸ்டடிக்கு நீங்கள் நோட் புஸ்தகத்தோடு வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் நீங்கள் சண்டே சர்வீஸ்க்குமே நீங்கள் ஒரு நோட்டோடு வந்துட்டிங்கன்னா நம்ம எழுதலாம். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தைகள் நம்ம எப்படி ஒரு எஜுகேஷன் சென்டரில் போய் சில காரியங்களை நம்ம படித்து கொள்கிறோமோ, பணம் கட்டி இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, இங்கே இலவசமாக ஆண்டவர் அநேக சத்தியங்களை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது அதை நம்ம டிக்டேஷனாக நம்ம நோட்டில் எழுதி அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சிரத்தை எடுத்து நம்ம அதை செய்யும்போது அது நம்முடைய மனதில் கொஞ்சம் பதியும். இன்னும் அநேக நாட்கள் நம்முடைய இருதயத்தில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். தொடர்ந்து அந்த கூட்டங்களை நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்க. அதே போல் இன்னும் அநேக கூட்டங்கள் நம்ம திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் நம்ம இன்னும் அநேக காரியங்களை, பெருசான காரியங்கள்லாம் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆமாம். தொடர்ச்சியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய ஊழியங்களுக்காக. இந்த 2 வாரம் தான் இருக்குது நமக்கு இன்னும் கன்வென்ஷன் கூட்டம் வர்றதுக்கு. சரியா? அந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நம்முடைய ஜெபக்கூடுகையிலையும் அதுக்காக விசேஷமாக நம்ம ஜெபம் பண்ணுறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், உங்கள் குடும்ப ஜெபத்தில் தயவு செய்து அந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாட் ஓன்லி ஃபார் நீடட், தேவைக்காக மாத்திரமல்ல, நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட தரணும். ஆமென். ஆமாம். வரக்கூடிய தாசரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். அவருக்கு இந்த ஏரியா கொஞ்சம் செட் ஆகாது, நிறைய நாட்கள் வந்துட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போவார். அதனால் அவருடைய உடல்நிலைக்காக நம்ம ரொம்ப ஜெபிக்க கடமை. எல்லாருக்குமே வயசாகுது அப்படி தானே, அவர் பார்க்க நம்ம சூப்பராக இருக்கிறார். ஆமாம், அவருக்கும் என்ன ஆகிட்டு தான் இருக்குது. ஆமாம், ஏஜ் ஆகிட்டு தான் இருக்குது. சரியா? அதனால் அந்த உணவுகள்லாம் அவருக்கு ஒத்துக்கணும். எப்போ வந்தாலும் மதியம் சப்பாத்தி தான் சாப்பிட்டு போவார். எத்தனை பேருக்கு தெரியும்? நானும் அவரை தேடி நல்ல நல்ல ஹோட்டலுக்காக கூப்பிட்டு போவேன், நல்லா சாப்பிடுவார். ஆனால் எங்கே போனாலும் சப்பாத்தி ரொட்டி தான் வாங்கி சாப்பிட்றாரு. கவனிக்கிறீங்களா? அப்போ 4 நாட்கள் அவர் எப்படி நம்ம கவனிக்க போகிறோன்னு தெரியல. அதனால் அவருடைய உணவுகளுக்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக, அவருடைய தேவைகளுக்காக நீங்கள் எல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. அவருடைய பிரயாணங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏற்கனவே சொன்னது போல் நல்ல அவரை கவனித்து நம்ம அனுப்பணும். ஒன்று சாப்பாடெல்லாம் கொடுத்து, இன்னொன்று நல்ல ஒரு காணிக்கை அவருக்கு நமக்கு சபையின் சார்பாக கொடுத்து அனுப்பணும். ஹல்லேலூயா. இப்படி அநேக தேவைகள் இருக்குது. நம்மளும் உட்காந்து சாப்பிடணும், இப்படி நிறைய தேவைகள் இருக்கிறதுனால இன்றைக்கி கவர் வச்சுருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் கவர் ஏற்கனவே நம்ம வச்சுருக்கணும், ரொம்ப லேட்டாக தான் வச்சுருக்கிறோம். அதனால் தயவு செய்து கவர் எடுத்துகிட்டு போங்க. வருகிற நாட்களில் வரும்போது நீங்கள் கர்த்தருக்காக, அந்த ஊழியத்திற்காக, கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக விசேஷித்த காணிக்கைகள் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னா நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. 2 நாட்கள் நமக்கு அங்கே இருக்குது. 14, 15, 16, 17. ஆமாம், அந்த 4 நாட்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் நிறைய பேர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க தொடர்ச்சியாக. நாங்கள் இப்போ தான் வந்து செட்டில் ஆகிருக்கிறோம். அதனால் எல்லாருடைய வீட்டுக்கும் நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வருவோம். நிறைய பேர் நீங்கள் வாலண்டியர் நிறையா கூப்பிடுறீங்க பிரியத்தோடு. கண்டிப்பாக நாங்கள் வருவோம். இந்த வாரத்தில் தான் என் மனைவி வந்து முற்றிலுமாக அந்த வேலையை விட்டுட்டு ரிசைனிங்லாம் பண்ணிவிட்டு அந்த சென்ட் ஆஃப் பார்ட்டிலாம் முடிச்சுட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம் பாருங்கள். இந்த காலத்தில் 13 வருஷம் கர்த்தர் அழகாக அவளை வந்து அந்த வேலையில் வைத்திருந்தார். எத்தனை வருஷம்? 13 years ஆஃப் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ்னால் நாங்கள் சொல்லணும் இல்லையா? கர்த்தர் கொடுத்த வேலை.
ஆமாம், அதுக்கு எந்த ஒரு பைசா லஞ்சமோ இல்லை எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே இல்லாமல் கர்த்தராக படித்து முடித்தோடனே காட்டி கொடுத்த வேலை இது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆமாம், நான் கொடுத்த வேலை நீ எனக்காக விடுங்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆமாம், அது குறிப்பிட்ட நேரம் வரும்போது அதை மனப்பூர்வமாக உற்சாகமாக அதை முடிச்சுட்டு இந்த வாரத்தில் தான் நாங்கள் அதை கம்ப்ளீட்டாக அதெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக அங்கே வர கர்த்தர் உதவி செய்கிறார். அதனால் வருகிற நாட்களில் உங்களுடைய எல்லா வீட்டுக்கும் நாங்கள் வருவோம். சந்தோஷமாக? ஆமாம். அதனால் ஐயோ வந்தால் அப்படி செய்யணுமா இப்படி செய்யணுமா அப்படி கவனிக்கணுமாலாம் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. தண்ணி கொடுத்தா போதும். ராமின்னு சொல்லுங்கள். ஆனால் நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். ஆமாம், நம்ம வீட்டுக்கு ஜெபித்தாலே அது பெரிய ஒரு அற்புதம். அல்லேலூயா, பெரிய ஆசீர்வாதம். ராமின்னு சொல்லலாமா? கர்த்தர் பெரிய காரியங்களை மத்தியில் செய்வார். அல்லேலூயா. ஆமாம், தொடர்ந்து நீங்கள் ரெட்டியாபட்டி சபைக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஜெபக்கூடுகள் அதற்காக கொஞ்சம் பாரப்பட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரெட்டியாபட்டியில் ஆத்மாக்கள் கம்மியாகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வருகிற சந்ததி கர்த்தருக்குள்ளே இன்னும் சபையில் இன்னும் அதிகமாக சேர்க்கப்படணும். அந்த சபையில் இருக்கிறதான வாலிப பிள்ளைங்கள்லாம் கர்த்தருடைய சன்னதிக்கு நேராக வரணும். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரிக்கெட் கிரவுண்டில் இருப்பான். இன்றைக்கி என்ன சண்டே சர்வீஸ்க்கு ஒருத்தனும் சர்ச்சுக்கு வர்றதில்லை. வேதனையோடு சொல்கிறேன், கவனிக்கிறீங்களா? அதனால் நீங்கள் போகும்போது தலைவர்கள் இங்கேருந்து லீடர்ஸ் நீங்கள் போகும்போது தயவுசெய்து அதை குறித்து கொஞ்சம் பாரப்பட்டு குடும்பத்தில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பேசுங்க. வாலிபர்கள் பேசுங்க. நாங்களும் போய் பேசுகிறோம். எப்படியாவது நம்ம அடுத்த சந்ததியை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துறதுல நீங்களும் ரொம்ப ஜாக்கிரதையுள்ள ஜனங்களாக இருக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பிசாசானவன் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. ஆமாம் எனக்கு தெரிஞ்சு விழுங்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஆமீன் சொல்கிறீங்களா? நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளை காக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சபைக்கிட்ட தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். உங்ககிட்டையும் என்கிட்ட தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அதனால் அந்த சபைக்காக நீங்கள் விசேஷமாக பாரப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தலாமா? இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போவோம். தலைகளை தாழ்த்துங்க. இருதயத்தை தரங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை திறந்துடலும். இந்த காலை நேரத்தில் என்னோடு கூட நீங்கள் என்ன பேசணும் அப்படின்னு நீங்கள் சித்தம் வைத்திருக்கிறீரோ என்னோடு கூட பேசும் ஆண்டவரே என்ன சொல்லுங்கள். நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். நல்ல வசனம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் நீங்கள் கொடுக்க இருக்கிறீங்க, என்ன நல் வார்த்தைகள் எனக்கு கொடுக்க இருக்கிறீங்க. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை என்ன ப்ராமிஸ் நீங்கள் பண்ண இருக்கிறீர். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க. எங்களுக்கு சில தைரியமான வார்த்தைகளை கர்த்தர் தருவீராக. நாங்கள் சோர்ந்து போய் ஒரு வேலை இந்த நேரத்தில் கடந்து வந்துருக்கலாம். கர்த்தர் நீர் எங்களை தைரியப்படுத்தி அனுப்போ. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. சொல்லுங்க பாப்போம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவர், வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வவல்லவரே. உங்க கரங்கள் என்னாதாரமே. சொல்லலாமா? நீர் நல்லவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு சொல்லுங்க. உங்க கரங்கள் என்னாதாரமே. விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்வோம். சொல்லுங்க. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவர், வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்ல. Come on everyone, lift up your hands and praise Him. உன் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க. நீ நல்லவர், சர்வவல்லவரே. உங்க கரங்கள் என் ஆதாரமே. தாங்கி நீ உயர்த்தி நீ தப்புவித்தி. உயர்த்தி நீ
எனக்கு மிகுதியான கிருபை, காரணம் அதற்கு சொல்லுங்க தகுதியே இல்லை. இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை, காரணம் அதற்கு. சொல்லுங்க நீ நல்லவா. சந்தோஷமா பாடுங்க சமூகத்துல பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுங்க. என் ஆதாரமே சொல்லலாமா? நீ நல்லவா, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உங்க கரங்களே, கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவர், உங்க கரங்கள் தான் எனக்கு ஆதாரம். இத்தனை பேர் சொல்றீங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். என்னை ஏந்துகிறவர் நீங்க தான், என்னை தாங்குகிறவர் நீங்க தான், என்னை உயர்த்துகிறவர், என்னை தப்பு வைப்பவரும் நீங்க தான். ஓ, எனக்கு இந்த உயர்வுகள் எல்லாம் தகுதியே இல்லை. நான் அடைந்த உயர்வுகள், நான் அடைந்த மேன்மைகள், இதற்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை. இதற்கு காரணமே நீங்க தான் ஆண்டவரே. இன்னும் என் வாழ்க்கையில விவரிக்க முடியாத காரியங்களை செய்ய இருக்கிறீங்க. இன்னும் என் வாழ்க்கையில வர்ணிக்க முடியாத அதிசயங்களை செய்ய இருக்கிறீங்க. என் கண்கள் காணாத செய்ய இருக்கிறீங்க. காலை நேரத்திலே அதை செய்ய இருக்கிறீங்க. நல்வார்த்தைகள்னால கர்த்தர் எங்களை திடப்படுத்துகிறார். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஒரு சுருக்கமான ஒரு செய்தி இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் பகிர இருக்கிறேன். கவனிங்க. இந்த மாதத்தில் நம்ம காலையில் 5:30 மணி ஆராதனையை நம்ம 1ஆம் தேதி நம்ம காலையிலேயே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். எல்லோரும் வந்திருந்தீங்க அதிகாலையில் ஜெபத்திற்கு. என்ன பேசினார்? யாராவது சொல்லுங்க. நீ எழும்பு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அப்படிதானா? நம்ம எழும்பும்படியாக ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்துருக்கிறார். நீ எழும்புனா உனக்கு நான் பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. லூக்கா 5வது அதிகாரம் 26வது வசனம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி, சொல்லுங்க, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் இந்த காலை நேரத்தில் அதிசயமான காரியங்களை இந்த மாதத்தில் நம்முடைய கண்கள் காண போகுது. இத்தனை பேர் ஒரு ஆமீன் சொல்றீங்க. நல்ல வார்த்தைகள் வரும்போது சத்தமா ஒரு ஆமீன் சொல்லி ரிசீவ் பண்ணணும். ஹல்லேலூயா. அதிசயமான காரியங்களை கண்டோம் என்றார்கள். You will see wonderful things. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கண்களை அதிசயமான காரியங்களை நீங்களும் நான் எழும்பும் போது காண செய்ய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மீகா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். அல்லேலூயா. அன்றலில் நம்பிக்கோங்க. உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். அல்லேலூயா. எகிப்து தேசம் என்பது அடிமைத்தனத்தின் ஒரு தேசம். அது ஒரு மனிதனுடைய ரட்சிக்கப்படாத பாவத்திற்கும் பிசாசிற்கும் அடிமையாய் வாழ்ந்த நாட்களை ஞாபகப்படுத்துகிறதான ஒரு தேசம். கவனிக்கிறீங்களா? நீ அடிமையாய் இருந்தபோது எகிப்திலே உனக்கு முன்பாக, பார்வோனுக்கு முன்பாக, சகல எகிப்தியர்களுக்கு முன்பாக எப்படி ஒரு அதிசயமான காரியத்தை உன் கண்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நான் செய்து உன்னை வெளியே கூட்டு வந்தேனோ அதே போல நான் இன்றைக்கும் உன்னை செய்ய வல்லவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா.
எப்படி பாலும் தேனும் இல்லையா, அடிமைத்தனத்திலிருந்து அப்படியே ஆப்போசிட்டான ஒரு இடம், பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு தேசத்திற்குள்ளாக உன்னை அதிசயமாய் அற்புதமாய் உன்னை நான் எப்படி கொண்டு போனேனோ அதே போல ஆண்டவர் சொல்றார், இந்த மாதத்தில் நம்மளை சில காரியங்களை அதிசயமாய் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இங்கே இருக்கிற சிலர் நீங்கள் யோசிக்கலாம், ரட்சிக்கப்பட்ட புதுசில் தேவன் எனக்கு அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக என்னை சந்தித்தார், அநேக காரியங்கள் என் கண்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் கர்த்தர் எனக்கு பெரிய சாட்சி சொல்லுகிற அளவில் என் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்தார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இதெல்லாம் நடந்தது. ஆனால் அதற்கப்புறம் நான் ரொம்ப நாளாக நான் சபைக்கு வர்றேன், ரொம்ப நாளாக கர்த்தரை தான் நான் தேடுறேன், கர்த்தரை தான் நான் ஆராதிக்கிறேன். அதற்கப்புறம் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய என்கவுண்டர், ஒரு பெரிய பிரேக் த்ரூ என் வாழ்க்கையில் நான் பார்க்கலை அப்படின்னு ஒருவேளை இந்த காலநேரத்தில் நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்தில் உன் கண்களுக்கான ஒரு மிகப்பெரிய அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நான் செய்ய இருக்கிறேன். ஹல்லேலூயா. முந்தின காலங்களில் கண்டது போலவே இனி வருகிற காலங்களில் உன் கண்கள் பிரமிக்கத்தக்க வகையில் பெரிய அதிசயங்களை செய்வேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17-18 வசனம். நியாயாதிபதிகள் 13-17-18. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது 13-17-18 நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டான். கவனிங்க, மனோவா உம்முடைய நாங்கள் கனப்படுத்தணும், உம்முடைய நாமம் அப்படின்னா நேம், பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம், என் பேர் என்ன அப்படின்னு நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பேரே என்ன அப்படின்னா அது அதிசயம் தான். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? அவருடைய நாமமே அவரே சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு, என் நாமத்தை குறித்து என் பேர் என்னன்னு கேட்க வேண்டியது என்ன, என் நாமமே அதிசயம்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பேரே அதிசயம்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிங்க. ஏசாயா 9:6. இன்னொருத்தர் சங்கீதம் 72:18 எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அண்டர்லைன் பண்ணுங்க. அவருடைய நாமம் என்னவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமம் அதிசயமானவர். சொல்ற பேச்சே பாருங்க இல்லையா, ஆண்டவர் குறித்து முத சொல்றதே பாருங்க. பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுது. முதல் நாமமே அவருக்கு கொடுக்கப்படுகிற நாமம் என்னவென்னா அதிசயமானவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 72வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் கொஞ்சம் அதிசயமான செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. who only does wonder things. அவரே இல்லையா, வேற யாரும் இல்லை, அவரே அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அதிசயங்களை செய்கிறது, அற்புதங்களை செய்கிறது நம்முடைய கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதிசயங்களால் உன்னை பிரமிக்க பண்ணுகிற தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் அதிசயங்களால் நம்ம கண்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் பிரமிக்க பண்ணுகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை தூண்டும்படி ஒரு 4 முக்கியமான காரியங்களை இந்த காலை நேரத்தில் இந்த செய்திக்கு நான் போகிறதுக்கு முன்பதாக ஒரு இன்ட்ரோடக்ஷனாக உங்களுடைய விசுவாசத்தை தூண்டும்படியான ஒரு 4 காரியங்களை நான் சொல்ல இருக்கிறேன். கவனிங்க. தேவனுடைய அதிசயமான கிரியைகளை தேவன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அல்லது தேவன் செய்வதற்கு முன்பதாக 4 அடித்தளமான 4 ஃபவுண்டேஷன்ஸ் அல்லது அஸ்திபாரங்கள் இருக்கு. இந்த 4 அஸ்திபாரங்கள், இந்த ஃபவுண்டேஷனை நீங்களும் நானும் தெரிந்து கொண்டால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை செய்வதற்கு ஏதுவாயிருக்கும். அல்லேலூயா. இந்த அஸ்திபாரங்களை நீங்களும் நானும் முதலாவது புரிந்து கொள்ளணும். இந்த அஸ்திபாரத்தின் அடிப்படையில் தான், இதை அடிப்படையாக கொண்டு தான் கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்.
ஆமென். 4 ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஒண்டர்ஸ். கவனிக்கிறீங்களா? 4 விதமான அடித்தளங்கள். தேவன் நமக்கு அதிசயங்களை செய்வதற்கு 4 ஆதாரங்கள் அல்லது அஸ்திபாரங்கள். எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது காரியம், God does wonders without anybody's assistance. கவனிக்கிறீங்களா? யாருடைய துணை இல்லாமல் தேவன் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருடைய துணை இல்லாமல் கர்த்தர் அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும்னா துணை வேணும். அப்படி தானா? ஒரு கணவன் வாழ்கிறதுக்கு மனைவியினுடைய துணை வேணும். மனைவி வாழ்வதற்கு நிச்சயமாக கணவனுடைய துணை தேவைப்படுது. பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பெற்றோர்களுடைய துணை தேவைப்படுது. பெற்றோர்கள் தங்களுடைய கடைசி நாட்களில் பராமரிக்கப்படுவதற்கு, போஷிக்கப்படுவதற்கு யாருடைய துணை தேவைப்படுது? பிள்ளைகளுடைய துணை தேவைப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்குமே சில துணைகள் தேவைப்படுது. அப்படிதானா? ஆனால் நமக்கு அற்புதம் செய்வதற்கு, நமக்கு அதிசயத்தை காண்பிப்பதற்கு, நம்ம கண்கள் பிரமிக்கத்தக்க வகையில் கொண்டு செல்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் அநேக திருப்பமுகளை கர்த்தர் கொண்டு வருவதற்கு அவருக்கு எந்த துணையும் தேவையில்லை. ஹல்லேலூயா. அவர் தனித்தே நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். எடுத்து வாசிங்க. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 136வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 136 4வது வசனம். ஒருவராய் அண்டர்லைன் பண்ணுங்க இல்லையா? அது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாசிச்சுட்டு போயிடுறோம். அது ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அவர் ஒருவராய், சிங்கிள் மேனா, சிங்கிள் ஹேண்டடாக உங்களுக்கு எனக்கு அவர் அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. Glory to God. இரண்டாவது பாருங்க, மனிதனுடைய எல்லைகளை தாண்டி அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எழுதிக் கொள்ளுங்க. God does wonders beyond human boundaries. கவனிக்கிறீங்களா? மனிதனுடைய எல்லைகளை தாண்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னுடைய எல்லைகளை தாண்டி தேவன் அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு எல்லை உண்டு. அப்படிதானா? ஒரு மனிதனுக்கு நீங்கள் நானும் உதவி செய்யணுமோ, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு மனிதர்கள் உதவி செய்யணும்னா கூட அவங்களுக்குன்னு ஒரு எல்லை வச்சுருப்பாங்க. அப்படிதானா? ஒரு உதாரணத்துக்கு நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு மொய் வைக்கணும் அப்படின்னா நமக்குன்னு என்ன வச்சுருப்போம்? ஒரு ஸ்கேல் போட்டு ஒரு அளந்து வச்சுருப்போம். இவங்களுக்கு இவ்வளோ செஞ்சால் போதும். இன்னொன்று, நமக்கும் நம்மளுடைய நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எல்லை கோடு, ஒரு கோடு போட்டு நம்ம என்ன செய்வோம்? வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஒரு இடத்துக்கு போனோம்னா செலவு பண்ணுறதுல ஒரு எல்லை வைத்திருப்போம். அப்படியா? நமக்கு எல்லாருக்கும், மனிதர்களுக்கு ஒரு எல்லை உண்டு இல்லையா? ஆனால் கர்த்தருக்கு எல்லையே கிடையாது. ராமின்னு சொல்லுங்க. நமக்கு அற்புதம் செய்வதற்கு, அதிசயங்களை செய்வதற்கு நம்முடைய எல்லையை தாண்டி அவர் அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Glory to God. கவனிங்க. நம்ம மனிதர்களுக்கும் கர்த்தருக்கும் இதுதான் பெரிய வித்தியாசம். அப்படிதானா? நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, நம்முடைய பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, நமக்கு புத்தி எவ்வளோ இருக்குது, நமக்கு ஞானம் எவ்வளோ இருக்குது, நமக்கு தெரிந்த உறவுகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் வைத்து தான் நமக்கு ஒரு எல்லை போட்டு நம்ம என்ன செய்வோம்னா பிளான் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும், அதிசயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா மனிதனுடைய எல்லைகளை தாண்டி அவர் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹியூமன் பவுண்டரிஸே தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மிராக்கிள்ஸ் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லையே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், கர்த்தருக்கு எல்லையே கிடையாது. அல்லேலூயா. எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. நான் பெரிய அளவில் டீட்டெயிலாக இன்னைக்கு சொல்ல போகிறதில்ல, அநேக வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் கோடிட்டு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உம்மாலே செய்யக்கூடாத ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உம்மாலே இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. மனுஷங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லெவல் இருக்கும். அதான் சொல்கிறேன், ஒரு பவுண்டரி இருக்கும். இதுக்கு மேலே என்னால் அது செய்ய முடியாது, இதுக்கு மேலே. ஆனால் நம்முடைய தேவனால் செய்யக்கூடாதுன்னு ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு தேவனால் செய்யவே முடியாது அப்படின்னு ஒரு காரியம் கூட இல்லை. நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். 32:27வது வசனம், அதே அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர்
என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா சொல்றாரு, என்னால செய்ய முடியாதுன்னு ஒரு காரியம், ஒரு அதிசயம் உண்டோ? ஹல்லேலூயா. மனுஷனால கூடாதுதான், ஆனா தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மனுஷன் கை விரிச்சா கர்த்தர் கை நீட்டுகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த காலை நேரத்தில் என் வாழ்க்கையில எந்த மனிதர்களெல்லாம் கை விரித்தார்களோ, ஆனா அந்த இடங்களெல்லாம் கர்த்தர் கை நீட்டுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இன்றைக்கு என் கண்கள் அதிசயத்தை காணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்ற காரியம் அதுதான். உன் கண்கள் காண நான் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணலாமா? ஹல்லேலூயா. என் கண்கள் காண கர்த்தர் அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் பார்த்தோம், God works without anybody's assistance. யாருடைய உதவியுமே இல்லாமல் கர்த்தர் ஒரு கிரியை செய்ய ஒரு போதுமானவராக இருக்கிறார். அப்படிதானா? ரெண்டாவது காரியம் பார்த்தோம், God does wonders beyond பவுண்டரிஸ். இல்லையா? மனிதனுடைய எல்லைகளை தாண்டி எனக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். மூன்றாவது காரியம் எழுதி கொள்ளுங்க, God does wonders beyond comparison. அதாவது எந்த காரியத்தோடையும் ஒப்பிட முடியாத அளவிற்கு கர்த்தர் எனக்கு அதிசயத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நல்ல ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எந்த காரியத்தோடும் மனிதன் செய்கிறதான அல்லது உதவுகிறதான எந்த காரியத்தோடையே ஒப்பிட முடியாத அளவிற்கு கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. உபாகமம் 3:24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடல்ல பாடுறோம், கர்த்தாவே உமக்கு ஒப்பான தெய்வம் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பான தெய்வம் யார்? யார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உமக்கு ஒப்பான அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் கூடயுமே அவரை கம்பேர் பண்ண முடியாத ஒரு தேவன். ஹல்லேலூயா. கம்பேர் பண்ண முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவன், எந்த மனிதனோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது காரியம், God does wonders beyond comparison. ஒப்பிட முடியாத அளவிற்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நான்காவது எழுதி கொள்ளுங்க, அவர் God does wonders beyond description. இல்லையா? நம்ம பாடல் முதல் பாடலே அதான் பாடி ஆரம்பித்தோம். தேவன் விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், விவரிக்க முடியாத அற்புதங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாயால் அவர் செய்த அதிசயங்களை சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை வர்ணிக்க முடியாத அல்லது வார்த்தைகளுக்கு அடங்காத சில அதிசயங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்புறீங்களா? ராமேன்னு சொல்லுங்க. யோபு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அப்படின்னா நம்முடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அப்படின்னா நம்முடைய புத்திக்கு எட்டாத, நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட நம்முடைய புத்திக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டாத சில அதிசயங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் செய்த கிரியைகள் உதவிகளை நீங்கள் நானும் கணக்கு போட்டுடலாம், கால்குலேட் பண்ணிடலாம், அதை எண்ணிட முடியும் இல்லையா? அதை அந்த விவரிக்க முடியும். இந்த அளவுக்கு எனக்கு உதவி செஞ்சாங்க, இந்த அளவுக்கு எனக்கு தோள் கொடுத்தாங்க, இந்த அளவுக்கு எனக்கு கை கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளால் என்ன சொல்லணும்னா ஒரு டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிட முடியும். வாயை திறந்து நம்ம என்ன செஞ்சிட முடியும், அவங்கள புகழ்ந்தோ அல்லது அவங்க செய்த உதவிகளை அவங்க செய்த நன்மைகளை விவரித்து நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா சொல்லிட முடியும், சாட்சியாக மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் கர்த்தர் சில அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்ய இருக்கிறார், அதை உங்களால் வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. ஒப்பிட முடியாது. நான்காவது என்னது, நம்முடைய வார்த்தையினால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு, வார்த்தையே இல்லாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பாடலாமா? விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து வர்ணிக்க அதிசயங்கள் செய்பவர். நல்லா உணர்ந்து சொல்லுங்க. விவரிக்க,
வாயால சொல்லவே முடியாது. அதிசயங்கள் செய்பவர், வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வவல்லவரே, கரங்கள் இன்னாதாரமே. எல்லா கண்களை மூடி சொல்லுங்க. நீர் நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் இன்னாதாரமே. பாடலாம். ஏந்தினி ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. சொல்லுங்க. தகுதியே உணர்ந்து ஆராதிக்கலாம் அவரை. அல்லேலூயா. மிகுதியான கிருபை காரணம். நல்ல சத்தத்தை உயர்த்தி. நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. சொல்லுங்க. நீ நல்லவரே. நல்ல சந்தோஷமா உணர்ந்து சொல்லுங்க. வாழ்க்கையில எவ்வளவு நல்லவராய் இருக்கிறேன். என்னாதாரமே. சொல்லுங்க. விவரிக்க முடியாத, விவரிக்க முடியாத. எல்லாரும் சேர்ந்து பாடணும். நல்லா உணர்ந்து சொல்லணும். ஆண்டவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் என் வாழ்க்கையில செய்ய நீ போதுமானவராய் இருக்கிறேன். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவர். சொல்லலாமா? Glory to God. உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், கரங்கள் என்னாதாரமே. நல்ல கைகளை தட்டி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அவர் விவரிக்க முடியாத அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்வார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? விடுதலையோட இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், வர்ணிக்க முடியாத சில அதிசயங்கள், விவரிக்க முடியாத, எண்ணத்திற்கு புலப்படாத, மனிதர்களுடைய எல்லைக்கு உட்படாத சில அற்புதங்களை என் வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார். நல்ல நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நல்ல வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில பலிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் இந்த மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் கண்கள் காண பெரிய அதிசயங்கள் நீ செய்ய இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விதத்திலையும் எங்களுக்கு அப்போதைய அற்புதம் நீ செய்வீராக. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எல்லா இடத்துலையும் அற்புதமான அற்புதங்களை எங்கள் கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நிரப்பி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் காண சில அதிசயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னைக்கு சபையானது விசுவாசத்தின் வார்த்தையை அறிக்கை பண்ண ஆரம்பிக்குதோ அங்கே கிரியை தொடங்கும். ஹல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல புலம்புறது, முறுமுறுக்கிறது, இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு ரகசியமே இதுதான் நான் சொல்லித்தரேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர், ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா விசுவாசத்தின் வார்த்தையை அறிக்கை பண்ண உங்களுடைய வாழ்க்கை வேற லெவலில் மாறிக்கிட்டே போகும். ஹல்லேலூயா. Glory to God. ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இந்த காலை நேரத்தில் ரொம்ப சுருக்கமாக உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். கவனிங்க. அவர் எப்படி தன்னுடைய அதிசயங்களை ஆக்டிவேட் பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுவரை கண்டிராத முதல் காரியம் எழுதி கொள்ளுங்க. முதல் காரியம், இதுவரை கண்டிராத சில அதிசயங்களை அவர் செய்ய இருக்கிறார். Hallelujah. God does wonders never seen before. இங்கே எடுத்து வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18-19 வசனம். ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆவியானவர் இந்த சபையை பார்த்து சொல்றது தான், நீ உன் பழைய லைஃப்பை பார்க்காத, உன்னுடைய பழையவைகளை முந்தினவைகளை நீ நோக்கி பார்க்காத, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும்,
நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நான் வனாந்தரத்தில் வழியையும், கவனிக்கிறீங்களா? வனாந்தரத்தில் வழியெல்லாம் உண்டாக்க முடியாது யாராலையும். அப்படிதானா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா மணல் மேடுகள் தான் இருக்கும். உங்களை கொண்டு போய் ஒரு வனாந்தரத்தில் விட்டோம்னா எது ஈஸ்ட்டு எது வெஸ்ட்டு அப்படின்னு திசைகளே நமக்கு என்ன செய்யாது, கண்டுபிடிக்க முடியாது. கவனிக்கிறீங்களா? எல்லாம் மணல் மேடாக தான் இருக்கும். வழியெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது வனாந்தரத்தில். ஆண்டவர் சொல்கிறாரு, வனாந்தரத்தில் நான் உனக்கு ஒரு வழியை என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, உண்டாக்குவேன். அப்படின்னா என்னன்னா கிரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று பாருங்க, அவாந்திர வழியில் வனாந்தரத்தில் தண்ணிலாம் வருமா? அது தண்ணிக்கும் வனாந்தரத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடம். அப்படிதானா? அவர் சொல்கிறாரு, அவாந்திர வழியில் உனக்கு நான் என்ன செய்வேன், சாதாரண நீரூற்றல்ல, உனக்கு நான் ஆறுகளை உண்டாக்குவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒருவேளை ஒரு குளத்திற்கு ஆசைப்பட்டு வந்திருக்கலாம், ஒரு குட்டைக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆறுகளை நான் உண்டாக்குவேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆதாம கர்த்தர் ஆண்டவரை உருவாக்கிட்டு சாதாரண ஒரு குளத்து தண்ணியை அவர் கொடுக்கல இல்லையா? அவன் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், எத்தனை ஆறுகள்? 4 ஆறுகள். அந்த ஆறுகள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பிரம்மாண்டமான, பிரமிக்கத்தக்க வகையில் ஒரு மனிதனுக்கு அவர் 4 ஆறுகள், பிரம்மாண்டமான ஆறுகளை உண்டாக்குவார் என்று சொன்னால், உங்களுக்கு எனக்கு அவர் சொல்றாரு, உனக்கு நான் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்க போதுமானவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்றார், இந்த மாதத்தில் நீ இதுவரை பார்த்திராத அதிசயங்கள், இதுவரை கேட்டிராத அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்ய இருக்கிறேன். ஹல்லேலூயா. 41வது அதிகாரம் 17, 18, 19, 20. 41வது அதிகாரம் 17, 18, 19, 20. அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தையே எப்படி மாற்றுவேன்கிறாரு, தண்ணீர் தடாகமும் வறண்டிருக்கிற பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரக்கிளைகளையும் நட்டு அவாந்திர வெளியில தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் நான் உண்டு பண்ணுவேன். எவ்வளவு டீட்டெயிலாக சொல்றாரு பாருங்க. இது அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறதான அதிசயங்கள், அவர் வைத்திருக்கிறதான அற்புதங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப டீட்டெயிலாக நுணுக்கமாக பார்த்து அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது வளர்வதற்கு ஏதுவான இடத்துல இந்த அற்புதம்லாம் செய்யலை, வளர்வதற்கு நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல இந்த அற்புதம்லாம் செய்யலை. அவர் எங்கே செய்வேங்கிறார்னா, இது எல்லாத்தையும் நான் அவாந்திர வழியில் செய்வேன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவாந்திர வெளி போல நம்முடைய வாழ்க்கை இருக்குது. வறண்ட நிலத்தை போல சில நாட்கள் நம்முடைய நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, அதில் நான் பெரிய ஜீவ விருட்சங்களை நான் உண்டு பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அது இந்த மாதத்திலே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் காண கர்த்தர் அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், இதுவரை கண்டிராத அதிசயங்கள் அவர் செய்வார். இரண்டாவது எழுதி கொள்ளுங்க, God does wonders never heard before. கர்த்தர் இதுவரை கேட்டிராத சில அதிசயங்களை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். கேட்டிராத அதிசயங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் வாசிங்க. ஏசாயா 48, 5, 6, 7. ஆகையால் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே
உனக்கு பாருங்க, அவர் நம்ம வாழ்க்கையில செய்ய போறேன்னு சொல்ற அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் இந்த விக்கிரகங்கள்லாம் தனக்கு உரிமை கொண்டாதார பறிக்கு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் பிராமிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இது முதல் புதியவைகளையும் நீ அறியாத மறைபொருள்களையும் உனக்கு நான் தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்பட்டதில்லை. ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் கேட்டிராத சில அதிசயங்கள், இதுவரைக்கும் நாங்கள் கேட்டிராத, முன்னமே நாங்கள் கேட்டிராத, எங்கள் காதுகள் கேட்டிராத சில அதிசயங்களை இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அதிசயம் செய்யும் பொழுது கேள்விப்படாத அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். யாராலையும் சொல்லிராத, யாராலையும் சாட்சியினால சொல்லிராத சில அதிசயங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில் இந்த அதிசயங்கள்லாம் நம்ம கற்பனையில் கூட எட்டாத, கேட்டிராத, மற்றவர்கள் சொல்லி கேட்டிராத அதிசயங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இப்போ நான் செய்கிறேன் அப்படிங்கிறேன். ஹல்லேலூயா. ஆதி முதற்கொண்டு நீ கேள்விப்பட்டதல்ல, ஆதி முதற்கொண்டு நீ கேட்டதல்ல, கேட்டிராத அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. யோவான் 9:32. கவனிங்க. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெக்கார்ட்லயே இல்லை. ஆமென் சொல்லுங்க. டேட்டாவே இல்லை. நீங்க எவ்வளவு தேடினாலும் எவ்வளவு நோண்டினாலும் ரெக்கார்டே இல்லை. உலகம் தோன்றினது முதல் கேள்விப்படாத அதிசயத்தை கர்த்தர் இந்த பிறவி குருடனுக்கு செய்தார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாங்க, உலகம் தோன்றினது முதல், இந்த உலகம் கர்த்தர் படைத்தது முதல் இதுவரைக்கு கேள்வியே படாத, இதுவரைக்கும் செய்யவே செய்திராத ஒரு புதிய ஃப்ரெஷ்ஷான ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை கர்த்தர் அந்த பிறவி குருடனுக்கு செய்தாராம். தெளிவா போறது பாருங்க. உலகம் உண்டானது முதல் இதை நாங்க என்ன பண்ணதில்லை, கேள்விப்பட்டதே இல்லையே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்யணும். ஹல்லேலூயா. ஆமாம், மற்ற மக்கள் சொல்லணும், இது வரைக்கும் உலகத்தில் இந்த மாதிரியான அற்புதத்தை நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே. டாக்டர்ஸ் பார்த்து சொல்லணும், நம்மளை பார்த்து, இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இந்த மாதிரியான ஒரு மிராக்கள் எங்களுடைய மெடிக்கல் ஃபீல்டில் உலக தோன்றின முதல் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற அதிசயம் எப்படி இருக்கணும்னா, இதுவரைக்கும் உலகத்திலே அவனும் கேட்டிருக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் அந்த செய்தி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. உபாகமம் 4:32. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அது மறுமுனை மட்டுமல்ல, எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? ஹல்லேலூயா. இல்லையா? வானத்தில் ஒரு இடத்துல இருந்து, வானத்திற்கு எல்லையே கிடையாது, அப்படிதானா? ஆனால் வானத்திலேயே அவர் சொல்றாங்க, அந்த வசனம் உலகம் போட்டுருக்கு பாருங்க. மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல், ஆதி நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் உள்ள எந்த இடத்துலையும் செய்திராத அற்புதத்தை, ஆமென் சொல்லுங்க. இல்லையா? இந்த பூமி ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் இதுவரைக்கும் செய்திராத அற்புதம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய இருக்கிறான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த பூமியில யாரும் கேள்விப்பட்டிராத, காதுனால கேள்விப்படாத அதிசயங்கள் கர்த்தரால செய்ய முடியும். ஹல்லேலூயா.
அப்போ ரெண்டாவது காரியம், God does wonders never heard before. கர்த்தர் இதுவரை கேட்டிராத சில அதிசயங்களை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. முதல் காரியம் பார்த்தோம், இதுவரை கண்டிராத அதிசயங்கள். ரெண்டாவது, இதுவரை கேட்டிராத அதிசயங்கள். மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்க, God does wonders never known before. இதுவரை அறிந்திராத சில அதிசயங்களை கர்த்தர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை அறிந்திராத அப்படின்னா நம்முடைய புத்திக்கு எட்டாத, நம்முடைய அறிவுக்கு எட்டாத, இதுவரைக்கும் நமக்கு தெரிந்திராத சில அதிசயங்களை கர்த்தர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனுடைய எண்ணத்திலையுமே அதை கற்பனை பண்ணி கூட அவனால் பார்க்க முடியாது. எண்ணத்திலையுமே தோன்றிராத காரியங்களை கர்த்தர் செய்ய போதுமான ஒரு தெய்வமாக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்க சத்தமா. எரேமியா 33:2-3. சத்தமா வாசிங்க. எரேமியா 33:2-3. இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தராயிருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளது சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிக்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை திரும்ப நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அறிந்திராத ஒரு பெரிய காரியம் வாழ்க்கையில் நான் செய்ய இருக்கிறேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, அப்படின்னா உன்னுடைய தகுதினால் அது முடியாது, உன் எண்ணத்தினால் அதை கணக்கு பார்க்க முடியாது, கணிக்கவே முடியாது. அறிந்திராத அற்புதங்கள், அறியாத அற்புதங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்ய இருக்கிறான். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, யெகோவா என்னும் நாமமுள்ள நான் சொல்றேன் அப்படிங்கிறார் இல்லையா? யெகோவானா சகலவற்றையும் செய்ய அவரால் கூடும். ஹல்லேலூயா. யெகோவா என்னும் நாமமுள்ள நான் சொல்றேன், நீ அறியாத, இதுவரைக்கும் நீ அறியல, யூ நெவர் அண்டர்ஸ்டாண்ட், நான் செஞ்சாலுமே உனக்கு அது புரியாது, ஆனா அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. நமக்கு அறியாம சில காரியங்களை கர்த்தர் செய்யும் போது அது எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நீங்க நாளும் பயப்படத்தக்க வகையில், நடுங்குகிற வகையில் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களே அதிசயங்களையே நீங்களும் நானும் பயப்படுகிற அளவுக்கு அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளால் அவர் சொல்றாரு, பூமி எங்கிலும் சகல ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அற்புதம், இதுவரைக்கும் நான் எந்த ஜாதிகளிடத்திலும், எந்த மனுஷங்க கிட்டையும், எந்த ஒரு கூட்டத்துக்கிட்டையும் செய்திராத அற்புதத்தை உனக்கு கூட்டத்துக்குள்ள நான் செய்வேங்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இது நம்ம கர்த்தர் நம்ம சபைக்கு தர்ற வார்த்தை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பூமியிலேயே செய்யப்படாத சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சபைக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில செய்வாரா, செய்ய மாட்டாரா? அது அவர் செய்யும் போது எப்படி இருக்கு தெரியுமா? அது பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கண்களை மூடுங்க. இந்த வார்த்தையை அப்படியே நம்பிக்கையோட விசுவாசிங்க. கண்களை மூடுலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலை நேரத்தில் பேசின வார்த்தை, நான் உன்னோடே கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். நம்புறவங்க நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த காலை நேரத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு, கர்த்தர் நமக்கு கொடுக்குற நல்ல நம்பிக்கையூட்டுகிற வார்த்தை என்னன்னா, நீ எழும்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். நீ எழும்பும் போது நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்கள் எவ்விதமா இருக்கும் என்று சொன்னா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். உன் அதிசயங்களை நான் காண பண்ண போகிறேன். இந்த மாதத்திலேயே உன்னை நான் அதிசயங்களை காண பண்ண போகிறேன். இது அப்படியே நம்புங்க. இது சந்தேகப்படாதீங்க. இந்த வார்த்தையை சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்பட்டால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை, ஒரு பெரிய
விடுதலையை, ஒரு பெரிய அதிசயங்களை நம்ம கண்கள் காண அவர் செய்ய இருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. விடுதலையோட வாய்களை திறந்து நன்றியுள்ள இருதயத்தோட, யாரும் மௌனமா இருக்க தேவையில்லை. நல்ல உங்க இருதயத்தின் ஆழத்தை திறந்து கர்த்தரோடு கூட, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எனக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறதான நல்ல வார்த்தைகளுக்காய், நீர் எனக்கு கொடுத்திருக்கிறதான நல்ல வாக்கிற்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில இந்த உலகம் பார்த்திராத, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜாதிகள் பார்த்திராத பெரிய அற்புதங்களை, அதிசயங்களையும் என் வாழ்க்கையில, என் சபையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகள்கிட்ட நீ செய்வீர். ஹalleluya. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா விடுதலையோட? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் அதை எந்த மனுஷனுடைய துணை இல்லாம அவரே டைரக்டா வந்து உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்றாரு. அவரே டைரக்டா, அவரே பொறுப்பெடுப்பேன் சொல்றாரு. உங்க குடும்பத்தின் தேவைகளை அவரே டைரக்டா பொறுப்பெடுப்பேன். யாருடைய துணை இல்லாம, எந்த ஒரு அசிஸ்டன்ஸ் இல்லாம அவரே பொறுப்பெடுப்பார். இரண்டாவது, மனிதனுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டு, ஹியூமன் பவுண்டரிஸ்க்கு அப்பாற்பட்டு அவர் அதிசயங்களை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. ஓ ஆண்டவரே, எனக்கு நானே சில எல்லைகளை வைத்திருக்கிறேன், எனக்கு நானே சில ஆண்டவரே வரையறை நான் வைத்திருக்கிறேன். ஆனால் எல்லையை தாண்டி சில அற்புதங்களை உங்களால் மாத்திரம்தான் அது செய்ய முடியும். எந்த மனிதனாலையும் அது செய்ய முடியாது. ஓ எல்லைகளை தாண்டி சில காரியங்களை வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னா அது நீங்க மனசு வச்சாதான் முடியும். மூன்றாவது, God does wonders beyond comparison. இந்த வானத்திலும் பூமியிலும் எந்த ஒரு அதிசயத்திற்கு ஒப்பிடமிடாத சகல அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஒப்பிட முடியாத அதிசயங்கள். எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து இதை அறிக்கை பண்ணுங்க. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க அறிக்கை பண்ண அது நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் ஒப்பிட முடியாத எந்த இதுவரை என் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை எல்லாவற்றையும் நான் பார்க்கும்போது இந்த மாதத்தில் ஆண்டவரே ஒப்பிட முடியாத சில, கம்பேர் பண்ணிட முடியாத சில அதிசயங்களை என் வாழ்க்கையில் நீர் செய்வீர் என்று நான் நம்புறேன். God does wonders beyond description. தேவன் விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர், வர்ணிக்க முடியாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிற கர்த்தர். சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில வர்ணிக்க முடியாத சில காரியங்கள், ஓ என் வாயினால வார்த்தையினால விவரிக்க முடியாத சில அற்புதங்களை என் வாழ்க்கையில் நீர் செய்வீர். ஹalleluya. காரணம், நீர் ஒருவர் தான் அதிசயங்களை செய்கிறவர், ஒருவர் தான் அற்புதங்கள் செய்கிறவர், இதுவரை கண்டிராத அதிசயங்களை செய்கிறவர். God does wonders never seen before. இதுவரை என் கண்கள் பார்த்திராத அற்புதங்கள். இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா? இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா? என் கண்கள் பார்த்து பார்த்து பிரமிக்கத்தக்க வகையில், என் கண்கள் இதுவரை பார்த்திராத அதிசயங்கள், என் காதுகள் இதுவரை கேட்டிராத அதிசயங்கள், ஓ இதுவரை நான் கேள்விப்படாத சாட்சிகளை என் வாயினால் அறிக்கை பண்ண எனக்கு கர்த்தர் உதவி செய்வார். எல்லா விசுவாசத்தோட சொல்லுங்க, இதுவரைக்கும் இது மாதிரி யாருமே சாட்சி சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் நான் சொல்ல போகிற சாட்சி மாதிரி இதுவரைக்கும் இந்த பூமியில யாருமே சாட்சி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் என் வாழ்க்கையில கேள்விப்படாத சில காரியங்களை, இதுவரை என் காதுகள் கேட்டிராத சில அற்புதங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வார். நல்ல விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹalleluya, ஹalleluya. இதுவரை கண்ணால் கண்டிராத, காதுகளால் கேள்விப்படாத, இதுவரை அறிந்திராத அதிசயங்களை தேவன் செய்வார். என் புத்திக்கு எட்டாத, நான் இதுவரைக்கும் தெரிந்திராத அதிசயம், ஓ என்னுடைய அறிவுக்கு இது எட்டவே எட்டாது, எனக்கு அது புரியவும் செய்யாது. அப்பேற்பட்ட அற்புதத்தெல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்வேன்னு சொல்றார். இந்த வானத்திலும் பூமியிலும் சகல ஜனங்களும் சகல ஜாதிகளுக்குள்ள இதுவரைக்கு செய்திராத அதிசயங்களால உன்னை நான் நடத்துவேன் வாக்கு கொடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தான் உங்களுக்கு எனக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னாரு, இந்த பூமியிலேயே இதுவரைக்கும், இந்த பூமியின் ஜாதிகளில் இதுவரைக்கும் செய்திராத அற்புதங்களை மோசேட்ட சொல்றாரு, நான் உன் ஜனத்துக்கு நடுவே நான் செய்வேன். அதே வாக்கு தான் உங்களுக்கும் எனக்கும், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் இந்த பூமி பார்த்துராத அதிசயங்கள் உன் சபைக்குள்ள நான் செய்ய போறேன். இந்த பூமியை திரும்பி பார்க்கிற அளவிற்கான அதிசயங்கள் நான் செய்ய என்னால் கூடும். இத்தனை பேர் நம்புறீங்க? அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறார். என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ?
என் வேலை ஸ்தலங்களில் நான் இதுவரை பார்த்திராத அதிசயங்கள் நடக்கும். என் தொழிலில் எல்லாரும் சொல்லுங்க, என் வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, என் தொழிலில் இதுவரை நான் பார்த்திராத சில காரியங்கள் நடக்கும். இதுவரை பார்த்திராத சில மனிதர்களை கர்த்தர் எனக்கு தருவார். இதுவரை நான் சம்பாதிக்காத அன்பை ஜனங்கள் எனக்கு தருவார்கள். இதுவரைக்கும் இப்பேற்பட்ட அன்புள்ள ஜனங்கள்லாம் இருக்கிறாங்களா அந்த உலகத்துல, நான் ஆச்சரியப்படத்தக்க வகையில் என் உறவுகள் எல்லாம் என் மேல அன்பு செலுத்துவாங்க. நானே ஆச்சரியப்பட வகையில் எனக்கு உறவுகள்லாம் கிடைக்கும். நல்ல நபர்களை ஆண்டவர் தருவார், நல்ல மக்களை ஆண்டவர் தருவார். Glory to God. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்கிற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்கிற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத. நீங்க பாடும்போதே நடப்பதாக சத்தத்தை உயர்த்தி, விவரிக்க அதிசயங்கள் செய்பவர், வர்ணிக்க முடியாத செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க, நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லலாமா சத்தத்துவ? நீ நல்லவரே, என் வாழ்க்கையில நீ நல்லவராய் இருக்க போகிறீர். விவரிக்க முடியாத சில காரியங்களை வாழ்க்கையில் நீ செய்ய போகிறீர். நல்ல நம்பிக்கையோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என் கரங்கள் என் ஆதாரமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. சொல்லுங்க, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து சொல்லுங்க. இந்த நாளில், இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லுங்க பாப்போம், ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவே ஹாலே, ஹல்லேலூயா, ஹல்லே ஹல்லே, ஹல்லேலூயா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த பாடும்போது எல்லா அற்புதம் நடப்பதாக. நீங்க பாடும்பொழுதே அந்த அதிசயம் வாழ்க்கையில் நடப்பதாக. இந்த நாளில் செய்யுமே, வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யும். ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். கேளுங்க, கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் செய்யுமே. சொல்லலாமா? ஒருவரா, ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. சொல்லுங்க, ஒருவராய் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. அதை இந்த நாளிலே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். நல்ல சொல்லுங்க, வாயை திறந்து ஒரு அற்புதம் என் குடும்பத்தை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, யாவே ஹல்லே.
கைகளை தட்டி சொல்லுங்க, ஒருவராய் அவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். எந்த துணை இல்லாமல் ஒரு அதிசயங்களை செய்கிறவர். மனிதனுடைய துணை இல்லாமல் அதிசயம் செய்ய அவராலே முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நல்ல நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையில் அது செய்ய. இந்த மாதத்தில் எனக்கு கொடுத்த வாக்கின்படியே இந்த வார்த்தையை நான் நம்பி, இந்த வார்த்தையை விசுவாசித்து ஒவ்வொரு அடியை நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இதுவரை இந்த உலகம் கண்டிராத அதிசயங்கள், இந்த பூமி கண்டிராத அதிசயங்கள், யாரும் கேள்விப்படாத அதிசயங்கள் என் வாழ்க்கையில நீங்க செய்ய போகிறதற்காக எனக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்க சபையில நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்டு பிரமிக்கத்தக்க வகையில், எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படத்தக்க வகையில், ஏன்னா உங்க நாமமே அதிசயம்தான். ஹல்லேலூயா. உங்க நாமமே அதிசயம்தான். அதிசயம் செய்யறது உங்களுக்கு ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. காரணம் உங்க நாமமே அதிசயம் தானே. நீங்க வாழ்க்கையில் உங்களால செய்ய முடியும் ஆண்டவரே. எங்க சபையில் உங்களால செய்ய முடியும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே, நாங்க எழும்ப கொஞ்சம் விரும்புகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு அதிகாலை நேரத்தில் கொடுத்த வாக்கின்படி நீ கொஞ்சம் எழும்பு, நீ கொஞ்சம் எழும்பு, அநேக காரியங்கள்ல நீ கொஞ்சம் எழும்பு. நம்ம எழும்பும் போது கர்த்தர் பிரமிக்கத்தக்க வகையில சில அதிசயங்களை செய்ய போறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் குடும்பமா எழும்பும் போது, கொஞ்சம் தனிப்பட்ட வாழ்க்கையில எழும்பும் போது, கொஞ்சம் சபையா எல்லாரும் இணைந்து எழும்பும் போது சொல்லுங்க, கர்த்தர் பெரிய பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்வார். நீங்களும் நானும் எழும்பாம இருந்தோம்னா அது நடக்காது. தூசியை உதறிட்டு எழும்பணும். நம்மளை முடக்கிறதுக்கு ஒரு பெரிய பாறாங்கல் தேவையில்லை. நம்மளை முடக்கி ஒரே இடத்துல உட்கார வைப்பதற்கு, முன்னேற விடாம உட்கார வைப்பதற்கு ஒரு பெரிய பாறாங்கல் தேவையில்லைங்க. சாதாரண தூசி போதும். வாழ்க்கையில ஒரு சின்ன தூசி தானே நினைக்கிற சில காரியங்கள் நம்மளை எழும்ப விடாம பண்ணும். இதுதானே செய்றேன், என் பார்வையில் இது ரொம்ப சின்ன தப்பு தானே, ஒரு சின்ன தூசி தானே, ஆனா வாழ்க்கையில எழும்பவே விடாது. கர்த்தர் பெரிய அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்யவே விடாது. பெரிய முன்னேற்றத்தை கொண்டே வராது. வாழ்க்கையில குடும்பத்துல பெரிய சமாதானத்தையே கொண்டு வராது. அந்த தூசியை உதறிட்டு நீங்களும் நான் எழும்ப முற்படும் பொழுது, அந்த தூசியை உதறிட்டு நீங்களும் நான் கால் ஒன்று எழும்பும் பொழுது, கர்த்தர் இந்த பூமி அசையத்தக்கதான சில காரியங்களை, இந்த பூமி இதுவரை கேள்விப்பட்டிராத, கண்டிராத, அறிந்திராத சில அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வேலை, என் வேலை என்ன தெரியுமா? தூசியை கொஞ்சம் உதறிட்டு கொஞ்சம் எழும்புறது தான். என் வாழ்க்கையில தேவையில்லாத சில காரியங்களை உதறிட்டு எழும்புறது தான் என் வேலை. சில காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள், கர்த்தர் வெறுக்கிற சில காரியங்கள், பரலோகம் வெறுக்கிற சில காரியங்களை என் வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் உதறிட்டு நான் எழும்புனேன்னு சொன்னா, இந்த பூமி கண்டிராத சில அதிசயங்களை என் கர்த்தர் என் வாழ்க்கையில அவர் செய்யறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் தூசியை உதறிட்டு எழும்புன்னு சொல்றார். சில தேவையில்லாத காரியங்களை கொஞ்சம் விட்டுட்டு எழும்புன்னு சொல்றார். சபையை பார்த்து அந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்றது, குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றது, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற காரியம், நீ இன்னும் எழும்பாமலே இருக்கிறதுக்கு காரணம் இந்த தூசியை நீ உதறல. Glory to God. கர்த்தர் கொடுக்கிற வாக்கெல்லாம் ரொம்ப பெருசுதான். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிற காரியம்லாம் ரொம்ப பெருசுதான். அவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள்லாம் எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள், நமக்கு அறிந்திராத சில ஆசீர்வாதங்கள் அவர் வைத்திருக்கிறது உண்மைதான். அதை நீங்கள் நான் பெற்றுக்கொள்வதற்கு எழும்ப ஆயத்தமாகணும். சபையா ஒன்றிணைந்து எழும்ப ஆயத்தமாகணும். குடும்பமா ஒன்றிணைந்து எழும்ப ஆயத்தமாகணும். பிள்ளைகளும் குடும்பமா, கணவன் மனைவியும் பிள்ளைகளுமா உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் எழும்ப எழும்ப எழும்பதான் அற்புதம் நடக்கும். அவர் நமக்கு வைத்திருக்கிறதான அற்புதங்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப இனிக்குதே, கேட்கும் போது இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் தான் இருக்குது. ஆனா என் வாழ்க்கையில அவர் செய்யணும்னு சொன்னா சில காரியங்களை உங்ககிட்டையும் என்கிட்டையும் அவர் எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். He expects something. அவர் ரொம்ப ஜென்டிலான ஆவியானவர். நம்மத்தில் அவர் கொஞ்சம் எதிர்பார்க்கிறார். நான் காலை நேரத்தில் சொன்னேன், அதிகாலையில் பர்த்திமேயை எழும்புனா, எழும்புகிறதற்கு அவனுக்கு சத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவன் உட்கார்ந்துட்டு அடுத்த முறை கர்த்தர் வரட்டும்னு உட்காரல.
அவன் உட்கார்ந்த இடத்துலயே ஓ என்னை கடந்து போயிட்டாரோ, சரி ஓகே பரவாயில்ல, அடுத்த முறை அவர் வரும்போது நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நோ, அவரை உங்ககிட்ட திரும்பி கொண்டு வரணும்னா நீங்க கொஞ்சம் எழும்பி ஆர்ப்பரிக்கிற ஜனமா மாறணும், கொஞ்சம் எழும்பி சத்தத்தை உயர்த்துகிற ஜனமா மாறணும், கொஞ்சம் எழும்பி பக்கத்துல உள்ளவங்களாம் சொல்லணும் நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லணும். அப்பதான் அவர் திரும்பி பார்ப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவைன்னு, உங்களை எப்படி அவர் கொண்டு போகணும்னு தெரியும், எல்லாம் தெரியும். குருடனுக்கு பார்வையை கொடுக்கணும் ஒரு தேவையோட அந்த இடத்துல தான் இவன் இருக்கிறான், நான் இவனை கடந்து போறது அவனுக்கு நான் என்னால கொடுக்க முடியும்னு அவருக்கு தெரியும். ஆனா கொடுக்கலையே, கடந்து போயிட்டாரே. அவர் எதிர்பார்க்கிறது எவ்வளவு கூட்டம் இருந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும், எத்தனை பேர் அதட்டினாலும், எத்தனை பேர் ஒடுக்கினாலும், எத்தனை பேர் எத்தனை வார்த்தைகள்னால என்னை நிந்தித்தாலும், நீ எழும்புறியா? நீ குடும்பமா எழும்புறியா? நல்ல தொழில்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரணுமா? நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வேணுமா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு தேவ சமாதானம் நிறைந்த, சண்டை சச்சரவில்லாத ஒரு தெய்வீக சமாதானம் நிறைந்த வாழ்வு வேணுமா? அது அவரால் தர முடியும், ஆனா தரமாட்டார். அவரால் அதை லிட்டரலா கொடுத்துட முடியும், ஆனா கொடுக்க மாட்டார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு எழும்புறதுக்கு சில சத்துவத்தை கொடுத்துருக்கிறேன், நீ கொஞ்சம் எழும்பி நிற்பதற்கு நான் கொஞ்சம் சத்துவத்தை நான் கொடுத்துருக்கிறேன், நீ கொஞ்சம் எழும்பு, நீ கொஞ்சம் என் பக்கத்துல வா, நீ கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆராதி, நீ உன் குடும்ப ஜெபத்தை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணு, சபை ஐக்கியத்துல நீ கொஞ்சம் இன்னும் இருக பற்றிக்கொள், என் கூட நீ கொஞ்சம் அதிக நேரம் செலவு பண்ணு. இப்படிலாம் நீ பண்ணனா இந்த பூமி இதுவரை கேட்டிராத அதிசயங்களை, இந்த பூமி இதுவரை கண்டிராத அதிசயங்களை, வானம் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் இதுவரை பார்த்திராத அதிசயங்களை நான் உன் வாழ்க்கையில நான் செய்ய போறேங்கிற எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஆண்டவரே என் வாழ்க்கையில செய்யுங்க. நல்ல வாயை திறந்து கேளுங்க பார்ப்போம். ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க செய்யுங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளால எங்களை திடப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளால எங்களை நீர் பூஸ்டப் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில் அப்படியே பலிப்பதாக இயேசுவின் நாமத்துல தொடர்ந்து தேவக்கரை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே ஜெப சிந்தையில நாம இருப்போம். இந்த நாளில் நம்ம மத்தியில் நகோமி அவங்க வந்திருக்கிறாங்க. குழந்தையோட முதல் முறை தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானா?